அப்போ நான் இது யார்கிட்ட கேள்வி கேட்கறது? நான் இதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறதா? அப்போது காலையில் கேட்டால் இதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாதுன்னாரு. எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு. இது நாங்களாக போடுறது தாங்க, ஹேண்டில் பார் மாத்திரம் 300 ரூபா வாங்குவேன்னாரு. சரி அப்போ எல்லாத்துக்கும் போட்டு கொடுங்கண்ணே. ஒரு அரை மணி நேரம் வச்சு எல்லா ஸ்பேர் மாற்றுறது லிஸ்ட்டு போட்டார், இவ்வளோ லேபர்னு போட்டு. இதை யார் நிர்ணயம் பண்ணுறது? இது யார்? இப்போ ஹெட்லைட் அசம்பிளிக்கு 600 ரூபா லேபர் போட்டிருந்தாரு. இந்த 600 ரூபாங்கிறது யார் உங்களுக்கு முடிவு சொன்னால்? இது மாற்றினா 600 ரூபான்னு யார் உங்களுக்கு லேபர் சொன்னால் நாங்கள் தான் போடுவோங்கிறாரு. வீலை மாற்றிட்டு 1000 ரூபா போட்டிருக்காரு. அப்போ நான் கம்முன்னு கட்டிட்டு போகணுமா? நீங்களும் அதை தான் சொல்கிறீங்களா? அப்போது எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாதா? எதுக்கு 1000 ரூபா வீலுக்கு? உங்களுக்கே தெரியும். அக்கா நீங்களே மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். ஒரு வீலை கழட்டி புது வீல் வருது, புது வீலை மாற்றுறதுக்கு 1000 ரூபா, பஞ்சர் கடையில் 20 ரூபா. அக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி. 1000 ரூபாங்கிறது 100 மடங்கு அதிகம் மாதிரி. அது 100 மடங்கு அதிகம் மாதிரி. அது 1000 ரூபாங்க. அது ஒரு 20 ரூபா 30 ரூபாயில் ஷோரூமில் 50 ரூபா 100 ரூபான்னு வரைக்கும் வரட்டுமே, தப்பு இல்லை. ஷோரூமு ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் போட்டோம். 1000 ரூபாங்கிறது எந்த கணக்கு? 100 ரூபா எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குது? நான் இதை எப்படி கம்முன்னு கட்டிட்டு போகிறது?